Lord Jesus, help thee. I know thou art mine. For thee all the follies of sin I resign. My gracious Redeemer, my Saviour art thou. If ever I love thee, Lord Jesus, it is now. Speak to us, Lord. A small boy Samuel said, speak, Lord, thou dost. I listen. You talk to him. சாமுவேல் சொன்னால் என் கூட பேசுங்க ஆண்டவரே என்ன இந்த பிள்ளைகள் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். which do a thing, great things, unreachable, marvelous things without number. ஒரு மனுஷன் போட்டில் போயிட்டு இருந்தான். வாழ்க்கையில் ஃபுல்லாக துக்கம் துயரங்கள். சரி பார்த்தரும் போயிட்டான். போன உடனே அவனுடைய தூண்டியில் எடுத்து தண்ணியில் போட்டான். போட்டபோது மேலே சைன் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஃபுல் மூனு இட் பிகம் அ ஸ்பிளிண்டர்ட் மூன். சுக்குநூறாக உடஞ்ச மாதிரி இருந்தது. அப்போது அவன் சொன்னான், ஆண்டவரே என்ன ஆண்டவரே என் லைஃப் இப்படி தான் இருக்குன்னு. ஆண்டவர் சொன்னாராம், நீ மேலே பாடுறா அந்த மூணு எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்குது, நீ தான் நினச்சிக்கிறேன்னு. அனைவருடைய வாழ்க்கையில் தங்கள் வாழ்க்கை போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. வெளி சொல்ல முடியாத அழுத்தங்கள் பாருங்கள். ரைட். ஸோ அதுக்குன்னு என்ன பிரதர் பண்ணோம்? பல இடங்களுக்கு ஓடி அநேக காரியங்களை நான் இன்றைக்கி கூட 2-3 தமிழ் சொன்னேன். கோ டு அ பிளேஸ் வேர் காட் ஸ்பீக்ஸ் டு யூ. உன் லெவலுக்கு மேலே இருக்கிற இடத்துக்கு போ. அங்கேயே எந்த இடத்துல உண்டு ஆண்டவர் பேசினா அந்த இடத்துல போயிருந்தால் யூஆர் வேஸ்டிங் யுவர் ப்ரெஷியஸ் டைம். ரைட். ஒரு ஆள் அமெரிக்காவில் ஒரு ஃபோன் பூத் மாதிரி இருந்தது தான். அதில் ஜீசஸ் ஸ்பீக்ஸ் டு யூ, இவ்வளோ டாலர், இவ்வளோ பெனி, இவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு லைனில் ஃபுல்லாக க்யூவான். இவன் போய் நின்றுட்டே இருந்தான். ஃபுல்லாக ஸ்லோவாக ஒருத்தராக மூவ் ஆகுது. எப்படி ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுகிட்டே போயிடுவோம் அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் அவனுடைய டிஜிட்டலாக ஒரு மெசேஜ் வந்தது, யுவர் ஃப்ளைட் ஹஸ் லெஃப்ட். இப்படியே இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்யாத, நீ ஆண்டவர் ஒரு நாள் ஃப்ளைட் போயிடும். ரைட். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ரைட். கஷ்டங்கள் இருக்கதாங்க செய்ய. பம்பிள் பீ பார்த்துருக்கீங்களா? பம்பிள் பீ இப்போல்லாம் அது கிடையாது. டிஜிட்டலில் ஏதோ டாய்ஸ்லாம் பண்ணுறாங்க. வயிறு பின்னால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும், சின்ன ரெக்கா, ஒரே பரபரப்பாக அடிச்சுட்டு பறக்கும். ரொம்ப கஷ்டம் அதோடைய வெயிட்டு தூக்கிட்டு. சில பேர்கள் பம்பிள் பீ மாதிரி இருக்கும், ஆண்டவர் கொடுத்துருக்க ரெக்கையில் பறக்க முடியாது. ஆனால் யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் டைரக்ஷன். ஒரு ஆமென் சொல்லுங்கள். மானார்க் பட்டர்ஃப்ளைன்னு ஒன்று இருக்குது. இந்த மானார்க் பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா 2 ஆண்டனா மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஆண்டனா விண்டு இந்த டைரக்ஷனை பார்க்குறது, இன்னொன்று சூரியனை பார்க்குது. இது ரெண்டும் வச்சுட்டு மானார்க் பட்டர்ஃப்ளை 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தேன் எடுத்துகிட்டு திருப்பி அதே இடத்துக்கு திருப்பி வருது. ஒன்று சூரியன்றது ஜீசஸ். ரைட். அடுத்தது டைரக்ஷன்றது ஹோலி ஸ்பிரிட்டு. நீ எங்கே தூரம் போனாலும் திரும்பி வந்துடுவ. ஒரு ஆமென். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். சில பேர் ஒருத்தரை கேட்டேன், நான் என்ன சார் பண்ணீங்க சண்டேன்னு கேட்டேன். ஒன்றுமே பண்ணலங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஈஸ்டர் அன்றைக்கி 3லேருந்து 5 வரைக்கும் சும்மா படுத்திருந்தேன். இந்த சும்மா படுத்துன்றதெல்லாம் ரீல் இல்லையா? நீ சும்மா படுத்திருந்தாலும் 2 காரியம் நடக்குது. உன்னுடைய கிளாக் கிளிக் 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 போயிட்டுருக்கு குவாட்ஸ் மூமெண்ட்டில் இல்லையா? உன் ஹார்ட்டு டப் டப் டப்னு அடிச்சிருக்கு. உனக்கு தெரியாது, கூடயே இருக்கிறனால தெரியாது. வலி வந்தால் தெரியும், அடிக்கிறான்னு. இல்லைன்னா அடிச்சிட்ருக்கு. ரெண்டுமே உன்னை இட் ட்ராஸ் ஒன் ஸ்டெப் க்ளோசர் டு த கிரேவ். டோன்ட் பி திங்கிங் தட் ஐ வில் ஹேவ் லாங் டாக் பிளேன் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். நான் அமெரிக்கா போகிறேன். போயிட்டு வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா என்ன டோன்ட் இட்ஸ் ஆல் காக் அண்ட் பல் ஸ்டோரி. ரைட். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இன்னொன்று என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை கைட் பண்ணுறது தேவனுடைய வார்த்தை தான். ரைட். இஸ் இட்டர்னல். ரைட். அது நம்மளை கரெக்டாக நம்மளை கைட் பண்ணும். ரைட். சரி, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சம்பவம் வாசம் இல்லையா? அதை ரத்ன சுருக்கமாக சொல்லிடுறேன், நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. ரைட். எத்தனை பேர்லாம் வேண்டாம். ரைட். அதனால் கவனிச்சிங்களான்னு சொல்லிடுறேன். 3 ராஜாக்கள் ஒரு எனிமையை பார்க்குறதுக்கு போகிறாங்க. பார்க்க போன இடத்துல என்னென்னா பாதி வழியில் தண்ணி இல்லாமல் மாட்டிக்கிட்டாங்க. 7 நாள் வந்துட்டாங்க. இந்த 7 நாள் முன்னால் போனால் எனிமையை பிடிக்கணும், 7 நாள் பின்னால் வந்தால் வழியில் செத்துருவாங்க. ரெண்டுமே ஆப்ஷன் டெத்து தான். அப்போ அதில் 3 ராஜாவில்
ஒரு ராஜா சொல்கிறான், போய் தேவனிடம் கேட்கலாம், என்ன சொல்கிறான் தேவன் மனுஷன் என்னன்னு கேட்குறான். அப்போது தேவன மனுஷன் என்ன சொல்கிறான், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆனால் சொல்கிறான், காட் இது எப்படி செய்வார் ஆண்டவர்? யோசித்து பார்த்தா இது நம்புகிற மாதிரி இல்லை பிரதர் சொல்லுவாங்க சார். சான்ஸே இல்லை பிரதர், என் குடும்பம் மாறிடுமா? எப்படி பிரதர்? நானும் எல்லாம் தான் வச்சுட்டு பார்த்துட்டேன். நோ, என்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரோ அதுக்கான சயின்ஸ் எல்லாம் இப்படி நடக்குமான்னு பார்க்காத, சயின்டிஃபிக்கலாக நீ ப்ரூவ் பண்ணாத. காட் இஸ் பியாண்ட் சயின்ஸ். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்போ அற்புதம் செய்கிறதுக்கு சில விதமான ரிக்விசிட் இருக்குது இல்லையா? சும்மா ஒரு நாள் போர் அடிக்குது பிரதர், எங்கே போகிறேன்னு தெரில, இன்றைக்கி வந்தேன், ரைட். அதெல்லாம் அற்புதம் வந்து நிரந்தரமாக இருக்காது. நல்லா கவனிங்க. முதலாவது நீ யார், ரைட்? நீ எங்கே இருந்து வந்த, எங்கே இருக்கிற, என்ன செய்கிற, என்ன செய்ய போகிற என்ன தெரியணும் உனக்கு, ரைட்? என்னைக்காவது நினச்சி பார்த்தியா நான் யாரா? ஆண்டவர் ஏன் இந்த உலகத்தில் அமைச்சிருக்காரு? என்ன ஏதோ ஒரு நோக்கத்தை அமைச்சிருக்காரு. ஒன்றுமே நான் நினைக்கல இது வரைக்கும். உனக்கு என்ன கொடுக்கல? உனக்கு எல்கேஜியிலேருந்து 2 வருஷம் வரைக்கும் உனக்கு உங்கள் அம்மா வந்து நாப்பி போட்டு கட்டினாங்க. நீ ஏன்னா இண்டிபெண்ட்டாக, நோ அதர் ஹியூமன் பீயிங் எந்த ஸ்பீஷீஸ்லேயுமே இண்டிபெண்ட்டாக இருக்கும், மனுஷன் இருக்க முடியாது. அதுலேருந்து உன்னை எல்கேஜிக்கு படிக்க வச்சு ஒன்று பெரிய ஒரு போஸ்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் அதுவும் இதுதான் நான் பிக் பேங்கா? நோ, யூ ஆர் ராங். எந்த நிலையில் நீ இருக்கிறார், எந்த நிலையிலே நீ இருந்திருப்பா இயேசு இல்லாவிடு என்று நினச்சினாக்கா நீ பிகம் அ வின்னர். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த மாதிரி காரியத்துக்குலாம் ஆமென் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் சொல்லுங்கள், பரவாயில்ல, ரைட். இப்போ பாருங்கள், எல்லாரையும் கொடுத்தும் ஒரு தேவ சித்தம் இருக்குது. அதாவது உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறன்றது ஆண்டவர் ஒரு வரைபடத்தை வைத்திருக்கிறார் இல்லையா? அதுக்கு ஞானி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, கேளுங்க. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதையை செவைப்பார். பரவாயில்ல, எல்லாம் சொல்லியிருக்கீங்க வசனம். சரி, இதில் இங்கிலீஷில் நடுவில் ஒரு வார்த்தை வருது, லீன் நாட் இன்டு யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? அப்போது உன் வழியெல்லாம் நினைக்கணும், ரைட்? அப்போது இதில் என்ன நம்ம கற்றுக்கிறோன்னு சொன்னீங்கன்னா, நல்லா சொல்கிறேங்க, வேகமாக கவனிச்சிட்டு வாங்க. தேவன் உன்னை என்னவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதாய் நான் இருக்க வேண்டும், ரைட்? ஒன்லி டு பி வாட் ஹி ரியலி வாண்ட்ஸ் மீ டு, நாட் அஸ் அன் சொசைட்டி பட் வாட் யூ. சொசைட்டியில் நாங்கள்லாம் அப்படி இருக்கோம் பிரதர், சர்ச்சில் அப்படிலாம் இல்லை. ஒன்லி டு பி வாட் ஹி ரியலி வாண்ட்ஸ் மீ டு பி. நான் செய்கிறதெல்லாம் என் டைமுக்கு செய்துருவேன்யா. கொஞ்சம் நஞ்சம் மிஞ்சி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் ஜீசஸ் கொடுப்பேன், ஊறுகாய் மாதிரி தொட்டுவேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து உங்களை பார்த்து ஜெயிச்சுக்கலான்னு வந்தேன். சரி, அடுத்தது பாருங்கள். நீ எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதே இடத்துல இருப்பது தான் தேவனுடைய சித்தம், ரைட்? இது ரொம்ப முக்கியம், ரைட்? அதாவது வாழ்க்கையில் பேக் ஸ்லைடிங் சொல்கிறோம் இல்லையா? இன்றைக்கி ஜெபிக்கிறோம், நாளை வெட்டில் முடியல, அது வந்து இட் வில் ஹேப்பன் ஒன்லி இன் ஸ்டேஜஸ். அதுக்கு கதைலாம் சொல்ல விரும்பலை. பேக் ஸ்லைடிங் ஹேப்பன்ஸ் இன் ஸ்டேஜஸ்ஸு. நீ யாருடன் இணைந்து தேவ திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயோ அவரை வச்சு நீ செயல்படணும். இல்லை எங்கள் பாஸ்டர்லாம் தெரியாதுங்க, பட் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன்னு நினைக்காத. அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ரைட், இஸ் வெரி. இதுக்கு தான் தேவன் டெஸ்டினி ஹெல்பர்ஸ் அண்ட் மென்டார் வச்சுருக்காரு. ஐ வில் கம் பேக் டு தட் லேட்டர். Success in life is the success of fulfilling God's plan. Any other success is a failure. உன் வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்வதே தேவனுடைய வெற்றி வாழ்க்கை. பெரிய நான் அவார்டு வாங்கிட்டேன், பெரிய ரிசர்ச்லாம் கண்டுபிடிச்சன்றது இல்லை. ஆண்டவர் கையில் தட்ஸ் அ ஃபெயிலியர். யூ ஆர் அ ஃபெயிலியர் இன் காட்ஸ் ஐ. when you look, so many degrees he has. ஒரு ஆள் 69 டிகிரி வாங்கிட்டானோ. இப்போ தான் எல்லாம் இப்போ இது போடுறாங்களே, போட்டாலே வரும். நான் வந்து பிஜி பண்ண பிறகு அப்போ தான் இந்த எம்பிஏலாம் வர ஆரம்பிச்சது. நான் ஒரு நாள் பார்த்தேன், சண்டிகார் இங்கே பிஜி கொடுக்குறோம் இன் எம்பிஏ. ஒரு அப்ளிகேஷன் போட்டேன், அவன் சொன்னால் 1000 ரூபாய் அனுப்பிச்சேன். ஒரு ரிப்ளைமே இல்லை. அடடா, காசு அடிச்சிட்டான். 3 மாதம் கழிச்சு பாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு வந்துடுச்சு. சரி, அப்போது வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்வதே உன் வாழ்க்கையின் வெற்றி. மற்ற வெற்றிகள் எல்லாம் தேவனுடைய பாதத்திலே தோல்வி.
மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ரைட். சாமியல் கமலேசன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்குலாம் தெரியாது. அவர் வந்து ஒரு வெட்டினரி டாக்டர், எனக்கு சீனியர். அவர் சாதாரண மெத்தடிஸ்ட் பாஸ்டர் வந்தவர், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி வேர்ல்டு விஷன் ஆகிட்டார் அமெரிக்காவில். அவர் வருவார். அவங்க அம்மா எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாங்க. நான் ரெகுலராக மோஸ்ட்லி தங்கியிருப்பாங்க அவங்க. அப்போ அடிக்கடி என்கிட்ட பேசுவார். அவர் இங்கே வரும்போது கேட்பார், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குது, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, கேட்ராக்ட் சர்ஜரிலாம் பண்ணுறாங்களா, பிளட் குரூப்பிங்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் சொல்லுவார். ஏன்னா அங்கெல்லாம் அதான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஒரு வாட்டி ஹவுஸ் ஆஃப் ப்ரேயருக்கு ஒரு ரிட்ரீட் பேச வந்திருந்தார். அப்போ நான் போனேன். நெகேமியா பற்றி பேசினா முடிஞ்சிச்சு. வந்தவொடனே அவர்கிட்ட போய் பார்த்தேன். சொல்லிடலாம், நம்ம பிஜி பண்ணிட்டுமே, அப்ரிஷியேட் பண்ணுவார்னு. அண்ணன் ஐ பாஸ்ட் பிஜி அண்ணன் அப்படின்னேன். அவர் சடனாக அவ்வளோ அன்பாக பேசுவார். வாட் ஹவ் யூ டன் ஃபார் த லார்ட், கோ டார். என் தலையில் அப்படியே சுற்றி வச்சு அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் மத்தியானம் சாப்பிடவே இல்லை, வீட்டுக்கும் வரல. வீட்டில் சாப்பாடு கொடுப்பாங்களேன்னு அப்படியே உட்காந்துட்டேன் காந்தி மண்டபத்தில். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவன் உன்னை ஒரு வரைபடத்துடன் வைத்திருக்கிறார், அதை அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும். தேவன் தன் ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண விரும்புகிறபடினால் நீ உனக்கு அநேக டேலண்ட் இருக்கலாம். ஐயா, ஆர்ட், நவநீதர் தெரியுமா, அழகாக படம் வரைஞ்சி அநேக காரியங்கள்லாம் இது பண்ணார். ஆர்ட் இருக்கலாம், கிட்டார் வாசிக்கலாம், பாடலாம். ஆல் திஸ் திங்ஸ் ஆர் டேலண்ட். இது செய்யணும் அன்று கணக்கு கேட்பார். பட் வென் யூ கோ அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் ஹிம் ஆஸ்கிங் வாட்ஸ் இட் பர்சனலி டன் ஃபார் மீ. எத்தனை ஆத்மாக்களை கொண்டு வந்தேன். யூ ஆர் இன் அ டெட் பிளேஸ், யூ ஆர் கோயிங் அண்ட் சிட்டிங் அஸ் அ டெட் மேன் டூயிங் நத்திங் ஃபார் த லார்ட். ஒன் டே காட் வில் ஆஸ்க் யூ. இது ரொம்ப முக்கியம். எங்கள் அம்மாவுக்கு வந்து ராங்காக டயக்னோஸ் பண்ணி த்ரோட்டில் டிவின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏதோ மருந்து கொடுத்தா அது பொங்கிடுச்சு வாயெல்லாம். ஒரு நாள் சொன்னாங்க, மே 9 அது பேரின்ப விழான்னு ஒன்று நடக்கும். அவரில் வந்து ஜான் ஜோசப் பேசுகிறார், நீ வா. ரைட், என்னை வந்து நீ வந்து மீட்டிங் அட் பண்ணுவோன்னா தள்ளி நின்றுக்கோ. எனக்கு அவர்கிட்ட ஜோம் பண்ணோம். ஒரு வாட்டி எனக்கு ஜோம் பண்ணி கரெக்டாக சொன்னார், ஆகஸ்ட் மாதம் உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார். போய் நான் ஜோம் பண்ணிட்டுருந்தேன். அதனால் இன்னும் நினச்சான்னு தெரில. ஜோம் பண்ணிகிட்டே இருந்து எங்கள் அம்மாவுக்கு முடிச்சுட்டு 2 இது போயிட்டு, ஏய் ப்ளூ ஷர்ட் கம்மியாருன்னு கூப்பிட்டாரு என்ன. ப்ளூ ஷர்ட், அதுக்கு தான் தனியாக ப்ளூ ஷர்ட் போடுறேன் நான். ரைட், சரி சும்மா ஜோக்கு, அதனால நீங்கள். அப்போது அவர் கிரேஸ், ப்ளூ இஸ் ஃபார் கிரேஸ் எனிகா. அப்போது கூப்பிட்டுட்டு உன்னை ஒரு ஊழியக்காரனாகிறாரு அப்படின்னு சொன்னார். வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து நினச்சேன், நாங்கள் இந்த வீட்டில் இருந்தோம் கீழே. அதோடைய ஓனர் வந்து அஸ்வாத்தமன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு தான் தெரியும். இஸ் அ வெரி சீனியர் ரேடியாலஜி ப்ரொஃபஸர். ராமச்சந்திரலா கூட டீனாக இருந்தார். அவர் தான் எங்கள் ஓனரு. அடாடா, இந்த பொம்பளை தப்பாக தானே பண்ணிடுச்சு, எடுத்து போய் அங்கே காட்டலான்னு காட்டினோன்னா தூக்கி அடிச்சார். படம் ஒன்றும் இல்லையா, அவங்க அம்மா கூட மாத்திரையே கொடுக்காதுன்னு. ஷி காட் ஹீல்டு. ராமன் சொல்லுங்கள், காக்கன் புல் ஸ்டோரி மாதிரி இருக்கா? இல்லை, ஆண்டவர் சில வேளையில் தட்டி கொண்டாடுவார். அப்பமும் நீ திரும்பல தானே உன் வாழ்க்கையில் பிரச்சனை. ரைட், சரி. ஃபார் அ மிராக்கிள் டு ஹேப்பன் யூ மஸ்ட் நீட் ஒபீடியன்ஸ். இது பாருங்க, நிறையா இதில் படம்லாம் எடுத்துட்டாங்க. இங்கே தான் இங்கே படம் எல்லாம் பாருங்கள். வீட்டில் எல்லா வீட்டிலும் அழகாக படம் போட்டிருக்காங்கல்ல, அநேக வார்த்தை. வீட்டில் போய் அந்த இடத்துல எடுத்து பாருங்கள். அதோடு கூட சேர்ந்த ஒரு கட்டளை இருக்கும். அந்த கட்டளையை நீ பின்பற்றினால்தான் உனக்கு இந்த அற்புதம் நடக்கும். ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தார் பிரதர். நான் இந்த வாட்டி 31ஆம் அட்டை எடுத்தனோ, ஆண்டு முழுவதும் என்னை காத்துக்கொள்ள சொல்லிட்டார் பிரதர். இதுக்கு நீ கிளி ஜோசம் கேளு. நான் ஒரு நாள் பீச்சுக்கு போனேன். ஒருத்தர் கிளி ஜோசம் சொல்லிட்டு தான் நான் பார்த்து அப்படி இருந்தேன். அப்போ என்னை பார்த்து கேட்டான், வாங்கண்ணே உங்களுக்கு ஒரு நல்ல ஜோசியம் சொல்லி உங்களுக்கு நல்ல ஒரு அட்டை எடுக்கிறேன். நான் சொன்னேன், நானே 150 பேருக்கு அட்டை எடுக்கிறேன் இங்கே வீட்டில். நீ இல்லை, தட் டசன்ட் ஒர்க் வித் தட். நோ, தட் இஸ் டசன்ட் ஒர்க். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், அப்போது ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, உன் வாழ்க்கையில் ஹேசல் ஃப்ரீயாக உனக்கு ஒரு முடிவு எடுக்காத. எதுவுமே கஷ்டம் இருக்கக்கூடாது. உலகத்தில் எல்லாம் கஷ்டம் இருக்குங்க. எஸ் தான் சொல்லிட்டாரு, அதே திருப்பி சொல்லுங்கிறேன் இல்லையா. எவ்ரி மிராக்கல் தேர் இஸ் அ ப்ரைஸ் டேக். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஒரு ப்ரைஸ் டேக் இருக்குன்னா, people say salvation is free brother. Yes, it is free, but Jesus has paid a price for that. இயேசு சொல்லிட்டு உனக்காக ஜீவனை விட்டுருக்காரு. ஸோ சேஷல் ரைட். அடுத்த கருத்துக்கு போகலாம்.
சந்தேகங்கள் வரும். ரைட், சந்தேகங்கள் வரும். உன்னை மிராக்கிள் பண்ணி உன்னை மாத்திரன்னு சொன்னால் அவ்வளோ ஈஸியாக சாத்தம் விட மாட்டான். சந்தேகங்கள் வரதான் செய்யும். ரைட், அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகங்கள் வர்றதுனால அற்புதத்தை நம்பாத இருந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்காது. மத்தேயு 13:58 இயேசு சொல்கிறாரு, ஒரு கிராமத்துக்கு போனால் அங்கே அற்புதமே செய்யலையானா காரணமாக என்னை விசுவாசிக்கவில்லை. நான் அற்புதம் செய்கிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா நீ இன்டெலெக்சுவலாகவே திங்க் இது வரைக்கும் நீ ஒன்று சர்ச்சிலேயோ சொல்லி எதுவுமே நீ திங்க் பண்ணலையே. நான் அற்புதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் டர்ன் அரவுண்ட் வருதுன்னு சொன்னால் எப்படி நீ ஒத்துக்க மாட்டேன் இல்லையா? அதான் வேறு ஒன்றும் கிடையாது சார். இது பாருங்கள், நான் ஒன்று வாசிக்க நல்ல கேளுங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் டவுட் இஸ் நாட் ஃபேத், பட் இட் இஸ் அ மீன்ஸ். சந்தேகம் இல்லாமல் இருப்பது விசுவாசம் அல்ல, ஆனால் விசுவாசத்துடன் நம்பிக்கை பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். அதான் ஃபேத்து. எனக்கு ஜீசஸை பற்றி எந்த விதமான காரியங்களை பற்றி எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அப்போது அதை வச்சுக்கினேன். நோ, இட்ஸ் நாட் தட். ரைட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது ரெண்டாவது, எல்லா சந்தேகமே தப்பு இல்லை. சகையோ சந்தேகப்பட்டாயா இயேசு எப்படி இருக்கிறது? அவன் சந்தேகப்பட்டனால தான் விசுவாசிக்கப்பட்டான் இல்லையா? இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இல்லையா? அப்போது தேவன் சில காரியங்களை நமக்கு மறைத்திருப்பார். அதெல்லாம் வெளிப்படுத்தணும் பிரதர். நான் என்னை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தானா அவன் என்னை வச்சு என்ன பண்ண போகிறார் பிரதர்? நீ உன் வேலையை சேர்த்துட்டுது. அடுத்தது பாருங்கள், யாரை வைத்து அற்புதம் செய்வார்? ரைட்ஸ் வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட். நம்ம மெசேஜுக்கு போகிறோம். இவ்வளோ நேரம்லாம் என்ன பிரதர்ஸ் பேசுனீங்கன்னு கேட்காதீங்க. ரைட், இப்போது எலிசாவிடம் எலியாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் எலிசான்னு ஒரு ஆள் இருக்கான், இவன் யாருக்கு சொல்கிறான்னா இவன் யாருக்குன்னா கத்தின்னு இருக்கிறான், ஆண்டவர் எனக்கு கவனிக்கலன்னு சொல்கிறாரு. இந்த காரியங்கள்லாம் சொல்லி நீ போய் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்போது இவன் போயிட்டு, எலிசா ஒரு விவசாயி, அங்கே போயிட்டு அவன் தோளில் துண்டு போடுறான். துண்டு போட்ட உடனே அவன் ஏற்றுக்கின உடனே என்ன பண்ணான்? அது எல்லா காரியங்களும் விட்டுட்டு அவருக்கு பின்னால் சென்றான். பின்னால் போயிட்டு என்னன்னாக்கா, அவன் அவன் பரலோகத்துக்கு எடுப்படும் வரை அவர் கைக்கு தண்ணி ஊற்றுறான். அப்போது இதில் எல்லாம் நம்ம கற்றுக்கிறோன்னு சொன்னீங்கன்னா, உன் வாழ்க்கையிலே அழைப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப எது உன்னை பிடிச்சின்னு இருக்கோ அதை நீ விடணும். சில பேர் பாருங்கள், விக்கிரகம், மணி, பணம் எல்லாத்துக்கும் உதவுங்க, அலைவானுங்க. ஒருத்தன் பீட்டில்ஸ்னு ஒருத்தன் பாட்டு படிக்கிறான், 8 days a week வேணுன்றான். ஏன்னா 7 நாளே ஜாஸ்திடா அவனுக்கு. நோ ரைட், சரி, அவன் எடுத்துக்கினான் இல்லையா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளிலே சில காரியங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது, தேர் இஸ் அ ப்ரைஸ் டேக்னா என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா, அதோடு கூட சேர்ந்து சில காரியங்களை செய்ய சொல்வார். ரைட், செய்தீங்கன்னா நல்லது. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வாங்க. ஒரே ஒரு நாள் பார்த்துட்டாங்க, ஒன்றுமே நடக்கலை பிரதான்னு சொல்லாதீங்க. ஒரு நாள் நான் சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். உறவினருடைய பொண்ணுங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அங்கே போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இங்கே வருவார், இன்றைக்கி வரல. அது அவர் வராதனால தான் இதை சொல்கிறேன், அவரை வச்சுன்னு சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். ரெகுலராக போன வாரம் கூட அவர் பெரிய ஆள்னா யூரோப்பில் போய் அவர் அனிமேஷன் படிச்சிருக்காரு. அப்போ சொன்னாரா, நான் மறந்துட்டேன். அப்புறம் இப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டேன். 4 மணிக்கு திருப்பி ஃபோன் பண்ணேன். என்ன ஆச்சு காலையில்? இல்லை சார், நான் ஒரு இதுக்கு மகாராஷ்டிரா போய் ஒரு பெரிய ஷூட் எடுத்தேன், 10 லட்ச ரூபா செலவாச்சு. அதை வச்சு இந்த ஹார்ட் டிஸ்கை காணும் சார். நான் சொன்னேன், அப்படின்னா இங்கே லோக்கலில் தான் திரும்பிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஏபின்னு ஒரு சத்தம் கேட்குது பாரு, ஏபின்னு. அப்புறம் 2 மணி நேரம் திருப்பி கொடுப்பேன். என்னையா ஏபியை பிடிச்சின்னா, ஏபின்னு எங்கள் இல்லை, யாரும் இல்லை சார், 8 பேருக்கு தான் இது தேவை, அவங்கெல்லாம் என்னுடைய அசிஸ்டன்ஸு. இந்த எபின்ற ஆளே ஒரு எலக்ட்ரிஷியன். ஏபின்னு சொன்னால் அந்த ஆளை கேளையா, அவன் போலீஸ்க்கு லாயர்லாம் வர சொல்லிட்டான், போலீஸ்க்கு கொடுக்க போகிறான். நான் சொன்னேன், போலீஸை கூப்பிட்டு ஆச்சுன்னா இந்த 8 பேரையும் ஓடி போடுவான்டான்னு. கடைசியில் அவனை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, லாயர்கிட்ட சொல்லியிருக்கான். ஒரு ஆள் ஃபோன் பண்ணான், அந்த ஆள் ஜீசஸ் சொல்கிறான், எபின்னு பிடிச்சின்னு வாங்கன்னு சொல்லி எலக்ட்ரிஷனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. லாயர்னா ப்ராக்டிக்கலாக சொன்னான், நான் 1 மணி நேரம் தரேன், உன்கிட்ட தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், வாசலில் வச்சுட்டு போடான்னு வச்சுட்டு போயிட்டான்.
ஒரு ஆமென் சொல்லுங்கள். அதாவது ஆண்டவர் அற்புதம் செய்வார். ரைட். அதை வந்து நீ நினைக்கிற மாதிரி தான் செய்யணும்னு நினைக்கக்கூடாது இல்லையா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார். இப்போது இந்த கதைக்கு திரும்பி வந்துடும் பழையபடி. ரைட். இங்கே 3 ராஜா போகிறான். அதில் ஒரு ராஜா என்ன பண்ணுறான், தண்ணியில் மாட்டின உடனே வாங்க இப்போ தீர்க்கதரிசிட்டு கேட்குறான்றான். மிச்ச 2 பேர் கூட போகிறானுங்க. தீர்க்கதரிசி சொல்லிட்டான், ஏன் அது உனக்காக தான்டா தீர்க்க சொல்ல போகிறேன், அவங்கெல்லாம் திட்டு பசங்க அவனுக்கு போன்னு சொல்லிட்டான். திட்டு பசங்க சொல்ல வேணான்னு சொல்லிட்டான். ரைட். இவங்க போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, இவன் ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் யாருமே கன்சல்ட் பண்ணல. இவங்க சுயபலத்தில் கிளம்பிட்டான். போய் அடிச்சு நாசம் பண்ணிடலான். 3 ராஜாக்களுடைய ஆள்லாம் இப்போ இந்த சின்ன ஏதோம்ன்ற சின்ன ஊர் அவன் கிளம்பிட்டானுங்க, போகிறானுங்க. உன் வாழ்க்கையிலே ஆண்டவரை கலந்தாலோசிக்காமல் எல்லாம் செய்து முடிச்சுட்டு நடுவில் முன்னால் போனாலும் சாவு பின்னால் போனாலும் சாவுன்னு ஆண்டவரை தேடாத. ரைட். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அடுத்தது உடனே அவன் என்ன சொல்லிட்டான், சரி வாய்க்கால் வெட்டுக்கிறா, ஃபுல்லாக பள்ளத்தாக்கிற வாழை, அவனே தண்ணி இல்லாத இருக்கிறான், வெட்டுறா வாய்க்கால்றான். வாய்க்கால் வெட்டுதுன்னா தண்ணி வரப்போகுதுன்னு அர்த்தம். அவன் யோசித்து பார்த்துருவான், எப்படிடா தண்ணி வரும் இந்த இந்த வானிலையெல்லாம் பார்த்தா இன்னும் அது மாதிரி சான்ஸ் இல்லைன்னு. உடனே தான் அதான் சொல்லிட்டாரு, காற்றையும் இங்கேயும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், பள்ளத்தாக்கல் திறனாக எழுப்பப்படும், அது நடந்துடும்ன்றான் ஆண்டவர். இல்லை அது நடந்துடும், அதை பற்றி நீ கவலைப்படாதேன்னு சொன்னார். ஸோ அவங்க வாய்க்கால் வெட்டினாங்க. சில வேளைகளிலே சில காரியங்களை சொல்லுவார், இது வேணாம். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் யாருக்கும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. யூ ஹேவ் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் ப்ரையாரிட்டி. ஆண்டுக்கு முதல் கொடுக்குற மாதிரி ஷெட்யூல் போடு. காலையிலேருந்து இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு சொல்லாத. அப்படின்னா வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்க வேண்டியதான் இல்லையா? அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அப்போது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீங்கன்னா எங்கேயோ ஒரு தண்ணி வச்சுருக்காரு ஆண்டவர். ரைட். இந்த தண்ணி வரணும் இல்லையா? அதை ஆண்டவர் செய்ய போகிறாரு. நீ முன்னால் எப்படி அதை வெட்டுறது அப்படின்னு சொல்லாது. நிறையா பேரோட வாழ்க்கையில் அப்படி சொல்லியிருக்காரு. ரைட். இதை செய்ய அது செய்யினா நம்ம செய்தால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஏதோ ஒரு இடத்துல பெரிய லெவலில் ஆண்டவர் கனெக்ஷன் வச்சுருக்காரு. உனக்கு கூட அந்த லெவல் கனெக்ஷன் உனக்கு தேவை. அப்போ தான் உன் பைப்பில் தண்ணி வரும். உன் வாழ்க்கையில் நீ வந்து அநேக தாகமாக இருக்கிறவளுக்கு நீ தாகம் தீர்க்கத்தக்கதாக உன்னை படைச்சிருக்காரு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தப்பு இல்லை. இதில் என்னென்னா, இவங்க எப்படி போனாங்க அவர்கிட்ட? ரைட். தீர்க்கதரிசிட்ட எப்படி போனாங்க? நான் ஒரு காரணம் சொல்கிறேன், டேக் இட் இன் த ரைட் சென்ஸ். இஃப் யூ ஹேவ் ஜீசஸ் யூ ஹேவ் அ மேக்னெட்டிக் பவர் தட் வில் அட்ராக்ட் க்ரௌட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ளே ஜீசஸ் இருந்தால் உங்களை அட்ராக்ட் பண்ணுவேன், அட்ராக்ட் பண்ணும். யூ பிகம் மேக்னெட்டிக். திஸ் இஸ் கால் த லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன். பைபிளையும் இருக்குது. அதனால் நான் உயர்த்தும் போது எல்லாம் என்கிட்ட வருவாங்கடான்னு சொல்கிறார்ல, அதே ஜீசஸ் தான் அவங்ககிட்ட இருக்கார். எரேமியா என்னங்க சொல்கிறான், ஜீவ தண்ணீரோட நதிகளாக என்னை விட்டு விட்டீர்கள். அந்த கனெக்ஷன் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை யூஸ்ஃபுல்லாக இருக்க, உனக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கா? எப்போ பார்த்தாலும் நோய் நொடியோடு தான் இருப்பேன், எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் முன்னேற்றம் இல்லை. ரைட். சரி, அடுத்தது பாருங்கள். இங்கே இவங்க சண்டைக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்கிறார். மோசே ஒரு இடத்துக்கு சண்டைக்கு போகிறாங்க, கீழே யோசுவா சண்டை போடுறான், மேலே அவன் கை தூக்கி ஜெபம் பண்ணும்போது ஆவிக்குரிய யுத்தம் ஆண்டவர் பண்ணி அதை வெற்றி கொடுத்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ண மாட்டாரா? பண்ணுவார். ஆனால் ஆவிக்குரிய யுத்தம் என்ன பண்ணுவார்? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த புல்வாமா சொல்கிறாங்களே, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் பேப்பர் படிக்கிறீங்களான்னு தெரியல. ரைட். வாழ்க்கையில் பேப்பர்லாம் படிங்க, கொஞ்சமாவது படிங்க, எல்லாம் நியூஸ் தெரியணும். இப்போ இந்த சமீப நாட்களில் எனக்கு நியூஸ் என்ன தெரியுமா புரியுது? 80,000 பேர் உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறாங்க. 40,000 ரூபாய் இந்த 40,000 பேர் இந்த சென்ஸ் எடுங்க. அதில் 20,000 பேர் அவன் ஜெயிக்கணும்னு வரும்போது கையெடுத்து ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கணும்னு T20 கேட்குறீங்களா இல்லையா? எதாவது போகிறீங்களா? யாராவது பார்க்குறீங்களா? சாலமன் தான் பார்க்குறாரு. சரி, ஓகே. அப்போது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா, இட்ஸ் நாட் தட் வே. ரைட். வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். நல்லா கவனிங்க.
உன் வாழ்க்கையில் சில வேளைகளிலே நீ போகின்ற பாதையிலே ரைட் டேட் எண்ட் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் போயிட்டுருக்கேன், அவ்வளோதான் பிரதர், எல்லாம் ஷார்ட். ரன்ஸ் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அதில் நேராக போங்க டுவர்ட்ஸ் கிண்டி. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் திரும்பிங்க, நேராக போனீங்கன்னா ராஜா நாய்க்காரில் போய் இடிச்சிடும். நீங்கள் தெரிலன்னா விட்ருங்க, டொப்போகிராஃபி இடிச்சிடும். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகும், அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பான். ஒரு ஸ்ட்ரைட் போட்டு அது கோடு போட்டு லெஃப்ட் சைடில் அப்படி போட்டிருப்பான், டேக் அ டர்ன். எதுக்குன்னா நீ போகலன்னா இடிச்சிக்கோயா. இவன் புத்திசாலின்னு போய் இடிச்சு நிற்பான். ஆமாம், நம்ம ஆளுங்க உடனே போயிடுவோன்னு நினைக்கிறீங்க, போயிடுச்சா ஓஹோ அப்படின்னு. ஏன் எவனோ ஒரு பைத்தியக்காரன் இடிச்சிட்டு தானே உனக்கு போர்டு வச்சுருக்கான், அதை நீ பார்க்கலன்னா எப்படி? டேக் அ டர்ன் டுடே. நீ இப்போ இடிச்சிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு முடிவு பண்ணுங்கள், ரைட்? அடுத்தது நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையிலே சில வேளைகளிலே தேவன் சில காரியங்களை சொல்லியிருக்காரு. இது ஐசோலேட்டட் ஈவெண்ட் இல்லை. நாகமான போய் சொல்கிறார், நீ போய் யோர்தானில் குளின்றார். அவன் ஒத்துக்கல. இல்லை, இது என்ன கலங்களாக இருக்குது, வாட்டர் கலங்களாக இருக்கான், போயிட்டு வருங்க சொல்கிறாங்க. யோசுவாட்ட சொல்கிறாரு, நீ வந்து உனக்கு ஏரியாவை கொடுக்குறேன், ஆனால் சுற்றி வாடான்றாரு, ரைட்? அடுத்தது பாருங்கள், ஒரு விதை காசு இல்லைன்ற அவட்ட சொல்கிறாரு, நீ போய் நிறையா காலி பாத்திரம் வாங்க. ஏன் காலி பாத்திரம் தான் இருக்குது என்கிட்ட, நிறையா வாங்கிட்டு வா வை, இல்லையா? சீலோவன்கிட்ட ஒரு 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 குருடன் போகிறான், அவன்கிட்ட சொல்ல போய் அதை போய் கழுவிட்டு வாடா, கல்லில் சேர் உண்டாக்கி. அப்போ ஆண்டவர் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நோ சார், ஐ டோன்ட் அக்ரி வித் ஆல் திஸ் திங்ஸ் சொல்லுவாங்க, ரைட்? இல்லை அது மாதிரிலாம் செய்ய முடியாதுன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா, அப்போது ஆண்டவர் சில கட்டளை கொடுத்தா செய்யணும், அவருடைய ஞானம் பெரிது, ரைட்? இப்போ சில காரியங்களை விடுன்னு சொல்லுவார் இல்லையா? எந்த காரியம் உனக்கு விக்கிரகமாக இருக்கோ, இயேசுவை காட்டிலும் அதிகமாக நீ நேசிக்கின்ற காரியம் இஸ் ஐடில், அதுக்குன்னு வேலையை விட்றாதீங்க. ஆமாம், அதெல்லாம் பார்த்து சொல்லணும், இல்லைன்னா அப்புறம் வந்துக்கின்னு அப்புறம் எனக்கு ஃபோன் கால் வரும், என்ன பிரதர் இப்படிலாம் டீச் பண்ணுறீங்க, ரைட்? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிற பாதை என்னென்னா, ஆவிக்குரிய யுத்தம் செய்து நாம் ஜெயிக்க உனக்கு சூப்பர் நேச்சுரல் மேலே இருக்கும். இது ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒன் மிராக்கிள், ஒன் என்கவுண்டர் வித் ஜீசஸ் வில் டர்ன் த ஹோல் ஸ்டோரி. ஒன் என்கவுண்டர் வித் த கிராஸ் வில் சேஞ்ச் த ஹோல் ஸ்டோரி. ஒரே என்கவுண்டர். சவுல் என்ன 100 வாட்டி அடிச்சு தள்ளினார், ஒரு வாட்டி சொன்னார் குத்துற குட்டினா விட்றா, முள்ளையா குத்துற. அதான் அடுத்த வார்த்தை சொல்லிட்டான், என்ன சுத்தமாக இருக்குன்னு. அதாவது எப்படின்னா, நான் சொல்லிக்கலுங்க, யாருக்காவது நீ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்ரிஃபைஷியல் அல்லது கம்பேஷனட் மைண்ட் வேணும். கம்பேஷன் என்ன தெரியுங்களா? ஹை சவுண்டட் வேர்டு கிடையாது. மற்றவங்க கஷ்டத்தை என் கஷ்டமாக தெரியணும். ஸ்பிரிச்சுவலி அந்த ஆள் இப்படி பண்ணிட்டாங்க, பாவம் அந்த ஆள் யார் செய்த தப்புன்னுவாங்க. இல்லை இல்லை நான் இருந்தால் அந்த இதில் நான் என்ன செய்வேன், நான் எப்படி இதிலேருந்து விடுவிப்பேன்றது கவனிக்கணும். வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட். நான் என்ன அப்போ சொன்னேன்னா, இது எதுக்குங்க போடுறாங்க இதை? ஹாஸ்பிட்டலில் இது ஹோட்டலில் வந்து சர்வர் தானே போடுறான். உனக்கு சர்விங் மெட்டாலிட்டி இல்லைன்னா நான் யார் தெரியுமா, ஆண்டவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார் நீ மண்ணுன்னு. அதான் ரைட். அப்படி நான் சொல்ல மாட்டேன், எங்கள் பாஸ்டர் சொல்லுவார். அதாவது சமீபமாக இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் கூப்பிடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் சமீபமாக இருக்கின்ற வேளையிலே நீங்கள் கூப்பிடுங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். whatever decision you make today will make you to get a supernatural miracle. ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரணம். நல்லா இங்கிலீஷில் ஒன்று வாசிக்கிறேன் கேளுங்க. I am through. Don't waste your time to take right decision with your intellectual wisdom. Don't randomly choose to decide on important decision wrongly as you have only one life. இப்படி தள்ளி போடாத, உனக்கு ஒரே வாழ்க்கை தான் இருக்குது. It is not like choosing vanilla or chocolate or chocolate flavor in ice cream, or like it is like eating spicy or less spicy food. You will soon go to the point of no return. Take a decision with Christ. You will never fail. வெண்ணிலா ஐஸ்கிரீமா இதா? Don't think. It's not, life is not so cheap. You are living because of the grace. Every day heart is pumping.
Doctors know that. Cardiologists know that. The way in which you are getting molded in your mother's stomach or any lady's thing is mysterious. Certain things கண்டுபிடிச்சாங்க, சில things கண்டிக்க முடியல. Some eternal force is looking on you and making you. Small chromosomal aberration make you handicapped. Well, take a decision for Christ. Give your life become a supernatural miracle for you and for others. எல்லாமே இருப்போம். Jesus has paid a price for all your sins and curses and all these things. Say amen. அன்பின் இயேசுவே, நீர் என்னை செம்மையானவளாக படைத்தாலும் மனித சுவாபப்படி நான் உம் வழிகளை விட்டு விலக்கி சென்றாலும், பாதை தெரியாத ஆட்டை போல வழி விலகி சென்றாலும், நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீர். உமக்கு நன்றி. நான் செய்த பாவங்களுக்காக மிருகம் பலியாவதை தடுக்க இந்த உலகத்திலே பிரஜாபதியாக வந்து மாசற்ற பலியாக உம் இரத்தத்தை எனக்காக சிலுவையிலே சிந்தி, அதனால் எனக்கு பாவ மன்னிப்பையும் விடுதலையும் இலவசமாக கொடுத்தீர். இதன் மூலம் என்னை நித்திய ராஜ்யத்திற்கு நிரந்தரமாக வாழ என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியுள்ளமையார் நன்றி. நான் என்னை ஜீவ பலியாக ஒப்புவித்துள்ள முடியால் என்னை பரம குயவனான உம் கரத்தில் வணைந்து இறுதி வரை கனமுள்ள பாத்திரமாக செயல்படுத்தும். என்னை இறுதி நிமிடம் வரை காத்துக்கொள்ளும். வழுவாதபடி என்னை காத்து உம் மைமையுள்ள சிங்காசனத்திலே மாசற்றவளாக ஒப்படைக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ரைட். இன்னொரு சின்ன ஜெபம் வந்து எல்லாரும் சொல்லலாம், உங்களுடைய விருப்பம்தான். ரைட். சரி. அன்பின் இயேசுவே, நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவர் என்றும், நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் என்றும் வாக்களிக்கும் பொழுது, இதனை நடப்பிக்க சாத்தியக்கூறு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை நீர் உரைத்திருந்தால் நிச்சயமாக நடக்கும் என்று கற்றுத்தந்தமைக்காக நன்றி. இந்த அற்புதங்களை பெற நான் தகுதியுள்ளவளாக இருக்க வேண்டும் என்று என்னை குறித்து ஒரு வரைபடம் என்னிடம் நீ கொடுத்துள்ளீர் என்றும், அதனுடன் இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பினீர் என்றும், அதை அறிந்து உம்முடைய சிறு சிஸ்டத்தை செயல்படுத்த உதவி செய்யும். அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஒருவேளை சில பாடுகள் அடைந்தாலும், இதனால் உம்முடைய சித்தம் செய்ய உமக்குரிய பாத்திரமாக வணைந்து பரம குயவனாகிய உமக்கு என்னை தத்தம் செய்கிறேன். இந்த ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி உம்மை உண்மையாய் சேவித்து வாழ என்னை வழுவாதபடி காத்துக்கொள்ளும். எனக்கு நீ தயாரித்து அனுப்பின வரைபடங்களின்படி செயல்பட்டு உம்மை மைமைப்படுத்த எனக்கு உதவி செய்யும். I'm going to pray for you. People in different places are getting miracles when I'm praying. சில பேர் சொல்கிறாங்க, நானும் மனைவி நின்று தான் ஜோம் பண்ணியிருந்தோம், சேரில் உட்காந்துட்டு இருந்தோம். When I was you were praying, my wife fainted and fell. What is this? Thank you, Jesus. வேதம் சொல்லுகிறது, தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறார். சமீபத்திற்கு தூரத்துக்கும் அவர் தேவன். அவர் இங்கே இருக்கிறார். உன் வாழ்க்கையிலே மாற்றங்களை செய்வார். கர்த்தரை சேவிப்பது ஆகாதென்று கண்டால் யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். If you think I'm a big man, sir, I'm fluent in English and all these things, good, it's all good. Any intellectual wisdom is good. When you stand before my master, he will ask you, what have you personally done for me? அந்த நாட்கள் ஒருவேளை நீண்ட நாட்களாக்கலாம், சில வேளை சமீபமாக இருக்கலாம். கெட் ரெடி.
அன்பனேஸ்வர இந்த நல்ல மாலவிக்காக நல்லோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திரளான மக்கள் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. முதலாவதாக ஊழியக்காரனாகிய நான் ஆண்டவரே நேற்று ஜெபித்தேன், முந்தானத்தை ஜெபித்தேன். ஆண்டவரே இந்த கூட்டத்தில் எலக்ட்ரிசிட்டி மூலமாக டிரான்ஸ்மிஷன் மூலமாக எந்த தடையும் வரக்கூடாது என்று நீர் காத்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். If something comes, Lord, they will all be disrupted because we don't have much, like the financial gadgets to do an alternative. இந்த காத்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா விசுவாசங்களுக்காரங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையிலே அவங்கெல்லாம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சமீபத்திற்கும் மட்டுமல்ல தூரத்துக்கும் தேவன் எப்பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் என்ன தேவைகளோடு இருந்தாலும் ஆண்டவரே இந்த நேரத்தில் in the name of Jesus Christ of Nazareth, in the mighty and matchless name of Jesus Christ of Nazareth, I break every bondages right now. எல்லா கட்டுகளையும் உடைக்கிறேன், எல்லா சூனியங்களையும் உடைக்கிறேன், எல்லா மந்திரவாதிகளையும் everything that speaks from the black altar, let it catch fire now. Let it catch fire right now. சாத்தான் black fire சொல்லுவான் நீ சாவணும்னு. It will catch fire now. Wherever it is, it will catch fire. அந்த பிள்ளைகளை விடுவீங்க. இதிலிருந்த சிறையிருப்பு நாட்கள் போதும் ஆண்டவரே. லெட் செட் தம் ஃப்ரீ லார்ட். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவேன்னு சொன்னீங்களே, உதவி செய்யுங்க. உங்கள் உள்ளத்தில் கவலை இருந்தால் சகோதரன் தான் நெஞ்சில் கை வச்சு கொடுங்க. எல்லா கவலைகள் பாரங்கள் ஓடிவிடும், எல்லா சாபங்கள் நீங்கிவிடும். ஒருவேளை உங்களுக்கு சிந்தனை சம்பந்தமான மைண்ட் செட் ப்ராப்ளம் தான் தலையில் கை வச்சுக்கோங்க. In the name of Jesus, some people are placing the head, Lord. சில பேர் நெஞ்சில் கை வைக்கிறத காண்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு விடுதலை தாங்க இயேசுவின் நாமத்தினாலே. கல்வாரியில் சிந்த இரத்தத்தினுடைய அடிப்படையில் set them free, Lord. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபம் கொடுப்பிதாவே. ஆமென். தேங்க்யூ.